கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற எல்லா தேவஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியங்களை முன்னின்று நடத்துகிற மார்டினையாவுக்காக, இன்னும் மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ மனிதர்களுக்காக, பல இடங்களிலிருந்து திருவசனத்தை ஆழமாய் தியானிக்கும்படி இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். 7 விதங்களில் யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். தீர்க்க தரிசனம் எல்லா காலத்துக்கும் உரியது. எல்லா காலத்திலும் ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்பதற்கு அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனங்கள் போதுமானது. 7 descriptions about Jesus Christ. நாம் இந்த நாளின் தொடக்கத்துல பார்க்க போவது, அரண்மனைக்குள் இருந்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை கண்டதையும், பத்மோ தீவில் இருந்து கொண்டு ஒரு அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை கண்டதையும் நாம் பார்க்க போகிறோம். We are going to see Jesus Christ has seen by a man who was in the palace and has seen by a man who was in Patmos. சில வசனங்களை நீங்கள் தயவு செய்து வாசித்து உதவி செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிற பொழுது, நான் அந்த சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது, நியாயமாய் நமக்கு தெரியும், சத்தத்தை பார்க்க முடியாது, சத்தத்தை கேட்க முடியும். You can listen the voice but you can't see it. When you see that reference, அந்த இடத்தை பார்க்கிற பொழுது சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பாத்தீங்களா? சத்தத்தை பார்க்க திரும்பினேன். What does it mean? அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டா, behind the voice there is somebody. நான் சத்தத்தை பார்க்க திரும்பினேன் என்றால் சத்தத்தின் பின்னால் செயல்படுகிறவரை பார்க்க திரும்பினேன். Whenever you see something, there will be someone. பத்மோவுக்குள்ளே ஒரு தரிசன சத்தத்தை கேட்கிற பொழுது அந்த சத்தத்தின் பின்னால் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இந்த பத்மோவில் இருக்கிறார். அவரை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது கண்டவைகள். தயவு செய்து நீங்கள் யோவான் எழுதின வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தையும், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தையும் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தொடக்க நேரத்துல நான் ஒரு காரியத்தை கூட உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த கிளாஸுக்கு நீங்க வரும் பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து விட்டு வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Please do listen to me when you come to next class. Please have a reading, have a thorough reading on Revelation chapter 2 verse 1 to 8, which will be more helpful to us. அப்போ 2 புஸ்தகங்களை எடுத்து உங்கள் கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் அந்த 10 முதல் கீழ் நோக்கியுள்ள வசனங்களையும் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். Please keep Revelation chapter 1 and Daniel chapter 10. முதலாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆண்டவர் யோவானுக்கு காட்டிக் கொடுக்கிறது. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை காட்டிக் கொடுக்கிறார். யோவானுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை காட்டிக் கொடுக்கிறார். Please do take and read Revelation chapter 1 and verse number 13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து
மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை போதும். யோவான் இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது நிலையங்கி தரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிலை அங்கி தரித்திருக்கிறார். ஒரு வாலிபனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாலிபன் அந்த அரண்மனையில் இருந்து கொண்டு 21 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறார். அந்த உபவாசத்தின் நடுவில் this young man has the revelation of Jesus Christ. அந்த வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் உண்டாகிறது. வாசிங்க தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். Daniel chapter 10 and verse 5. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவ்வளவு போதும். அந்த ஒரு வார்த்தை போதும். சணல் வஸ்திரம் தரித்து. 700 ஆண்டுகள் வித்தியாசம் உண்டு இந்த 2 பேரும் கிறிஸ்துவை கண்டதற்கு. அட்லீஸ்ட் 700 இயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் 2 பேரும் காண்கிறத பாருங்க. யோவான் சொல்றாரு நிலையங்கி தரித்திருந்தார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு சணல் வஸ்திரம் தரித்திருந்தார். வஸ்திரம். 2வது அவருடைய தலை. அவருடைய தலை அல்லது தலைமுடி எப்படி இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறத முதலாவது நாம பார்ப்போம். யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. Revelation chapter 1 verse 14. வெளிப்படுத்தல் 1:14. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்ச போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. இதே காரியத்தை தானியேல் பார்க்கிறாரு. பாருங்க தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். Daniel chapter 7 verse number 9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. 2 பேரும் இருக்கிறது 2 இடம். 2 பேரும் இருக்கிறது 2 சூழ்நிலை. 2 பேரும் அனுபவிக்கிறது entirely different. The place, the situation, everything is different, but they both see Jesus Christ. 2 பேரும் ஒரே கிறிஸ்துவை காண்கிறார்கள். அவருடைய தலைமயிர் வெண் பஞ்ச போல உறைந்த மலையை போல இருக்கிறது. Prophetic unity, தீர்க்க தரிசன ஐக்கியம். அவருடைய தலைமயிர் வெண் பஞ்ச போலும் உறைந்த மலையை போலும் இருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. 1வது அர்த்தம் நீண்ட ஆயுசுள்ளவர். அதான் அதனுடைய 1வது அர்த்தம் எவர் லாஸ்டிங். அதனுடைய 2வது அர்த்தம் ரைச்சஸ் ஜட்ஜ், நீதி உள்ள நியாயாதிபதி. நீண்ட ஆயுசுள்ளவர் என்பதையும் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதையும் காண்பிக்கும்படி அவருடைய தலைமயிர் வெண் பஞ்ச போல உறைந்த மலையை போல இருக்கு. 3வது அவருடைய கண்கள். Revelation chapter 1 verse number 14. Daniel chapter 10 verse number 6. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. பத்மோத்தீவுல இருக்கிற பக்தன் சொல்லுகிறான் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பாருங்க. தானியேல் 10:6. அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். ஒரு பக்தன் சொல்றாரு அக்கினி ஜுவாலைய போல, இன்னொருத்தர் சொல்றாரு எரிகிற தீபங்கள் போல. இது எதை காட்டுகிறது? அவருடைய திருஷ்டிக்கு மறைவானது ஒன்றுமில்லை.
எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிறார். அடுத்து அவருடைய சத்தம். வெளிப்படுத்தல் 1 வசனம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் எப்படி இருக்கு? பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருக்கு. இந்த காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பாருங்க. தானியேல் 10:6, ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போல. அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. 5வது அவருடைய முகம். அவருடைய முகத்தை பற்றி யோவான் சொல்றத பாருங்க. வெளிப்படுத்தல் 1:16. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நீ தானியேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தானியேல் 10:6, Daniel chapter 10 and verse number 6. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும். அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போல. We have just looked at his garment, we have just looked at his hair, we have just looked at his face, we have just looked at his voice. இனி அடுத்து அவருடைய பாதம். Revelation chapter 1 verse 15. Feet. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. தேங்க்யூ. இனி தானியேல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தானியேல் 10:6. அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும். ஒரு ஆளு சொல்றாரு பிரகாசமான வெண்கலம், இன்னொரு ஆள் சொல்றாரு துலக்கப்பட்ட வெண்கலத்தை போல் இருந்தது. 7வது அவருடைய மார்பருகே. அவருடைய மார்பருகே. வெளிப்படுத்தல் 1:13. மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மார்பருகே பொற்கச்சை. தானியேல் 10:5. அறையிலே உப்பாசியில் தங்க கச்சை. உங்களுக்கு என்ன தோணுது ரெண்டும் வாசிக்கும்போ? There is somebody living in a palace eating a high type of food, living a high-tech life. See, on the other side, a man who is living in agony. Both of them have seen Christ. அப்போ இதுல இருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவா புரியுது. வசதியான இடத்துல இருந்தாலும் வறுமையான இடத்துல இருந்தாலும் தேவ பிள்ளையாய் வாழ முடியும். Once again I will insist this. Wherever God has placed you and I, we can be children of God there. அரண்மனையில வச்சாலும் தேவ பிள்ளையா இருக்க முடியுது. பத்மோ தீவிர வச்சாலும் தேவ பிள்ளையா இருக்க முடியுது. என்ன தீர்க்க தரிசன ஐக்கியம்னு பாருங்க. யோவான் அப்போஸ்தலனும் தானியேல் தீர்க்கதரிசியும் they have never seen each other. They have never seen. ரெண்டு பேரும் ஒரு பொழுதும் மாறி மாறி கண்டதில்லை. Physically they had no relationship. அவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் சரீர பிரகாரமான எந்த தொடரும் இல்லை. இருந்தாலும் prophetic unity. தானியேலுக்கு வெளிப்படுத்தின அதே ஆண்டவர் ஆஃப்டர் 700 years, ஒரு 700 ஆண்டுகளுக்கு பின்பு யோவானுக்கு வெளிப்படுகிறார். இங்க கொஞ்சம் காரியங்களை தயவாய் நீங்கள் நேரம் எடுத்து கொஞ்சம் காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். யோவான் கண்டுட்டு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். I have seen someone like unto the Son of Man. 3.5 வருஷம் கூட நடந்த யோவான்
He has seen everything. Entirely he has seen. எல்லாம் அவனுக்கு தெரியும். கூட நடந்து அற்புதங்களை கண்ட யோவான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய். What does it mean? இது நமக்கு என்ன சொல்லி தருது? Your identity remains the same. நாம மரித்து உயிரோட எழும்பினாலும் நம்முடைய ஐடென்டிட்டி மாறாது. கொஞ்சம் வேத வசனங்களை கொண்டு இந்த ராத்திரி நான் இவைகளை விளக்கமா சொல்றேன். நம்முடைய ஐடென்டிட்டி மாறாது. கொஞ்சம் பகுதிகளை நான் வேதத்திலிருந்து காட்டித்தாரேன். மனுஷகுமாரனை வெளிப்பாடாய் கண்ட இன்னும் சிலர் பைபிள்ல உண்டு. இன்னும் சிலர் மனிதகுமாரனை வெளிப்பாடாக கண்டவர்கள் உண்டு. அதுல ஒண்ணு சங்கீதக்காரன். 22ஆம் சங்கீதத்துல he sees Jesus at the cross. அவன் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் காண்கிறான். 22ஆம் சங்கீதத்துல that's why he says, நாய்கள் என்னை வளைந்து கொண்டது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, பாசான் தேசத்து பலத்தை எதிர்கள் என்னை எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. I am encroached. Jesus on the cross. A prophetic view. தீர்க்கதரிசிகள் 1 ஆண்டு தாண்டி அல்ல, 100 ஆண்டு தாண்டி அல்ல, 1000 ஆண்டு தாண்டி பார்க்கிறார்கள். ஒரு தத்துவ ஞானி தன் காலினுடைய அந்த நுனி விரல ஊனி எட்டி பார்ப்பதை விட எத்தனையோ மைல் அதிகம் ஒரு தேவ பிள்ளையால் காண முடிகிறது. அவன் பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து எங்க பார்க்கிறான்? at the cross. What a picture. சங்கீதம் 22 என்ன பிக்சர் அது. அதே நேரத்துல when you come to Isaiah chapter number 53, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்துல வருகிற பொழுது again he is seen. மறுபடியும் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். யாருக்கு? யோவானுக்கு. எங்கே? கடின வேதனையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய். prophetic picture. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளை நேரடியா நின்று ஒரு படம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட more clarity the prophets gives. நேரடியாக ஒரு மரண அனுபவத்தை காண்பதை விட தெளிவாக they are illustrating, they are proclaiming, they are prophesying. அதெல்லாம் யாரு? மனுஷகுமாரனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு பரவலாக 2 பெயர்கள் உண்டு. ஒண்ணு சன் ஆஃப் மேன், 2 சன் ஆஃப் காட். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதற்கு அடையாளமாக சன் ஆஃப் காட். அவர் மனிதர்களுக்காக வந்தார் என்பதற்கு அடையாளமாக சன் ஆஃப் மேன். There is only one person in the human history who can be called Son of Man and Son of God. That is Jesus alone. வரலாறுல ஒரே ஒரு நபரை தான் மனுஷகுமாரன் அப்படின்னு தேவகுமாரன் கூப்பிட முடியும். அது யார? அது என் ரட்சகர. சிலுவையை காண்கிற ஏசாயா தீர்க்கதரிசி, சிலுவையை காண்கிற சங்கீதக்காரன், அதே நேரத்துல அரண்மனைக்குள்ள ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து 21 நாட்கள் தேவ பிரசன்னத்துல முகங்குப்புற விழுந்து கிடக்கிறவன் காண்கிறது மகிமையடைந்த கிறிஸ்துவ. பத்மோ தீவில கிடக்கிறவன் காண்கிறது glorified Christ. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுதும் அவரை மகிமையில கண்ட மனிதர்கள் உண்டு. ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டி தந்து கொஞ்சம் உள்ள போறோம். நாம மேத்யூ சாப்டர் நம்பர் 17, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் நம்பர் 17.
அதை நீங்க கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உலக சரித்திரத்துல மிக அதிகம் உரசி பார்க்கப்பட்ட பொன் எது தெரியுமா? இயேசு. ஜீசஸ் கிரைஸ்ட் is the only glittering gold which was more than 100 times. டாவின்சி கோட வச்சு உரசி பார்க்கறாங்க, திரைப்படங்களை வச்சு உரசி பார்க்கறாங்க, நாவல்களை வச்சு உரசி பார்க்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பொன் உரச உரச பசும் பொன்னா மாறும். The more you criticize is the more you make him shine. என்ன பயங்கராது. அவரை உரச 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 the value is just getting increased. My dear brother and sisters, please do understand this. விமர்சிக்கும்படி அவரை உரசி பார்க்கலாம், ஆழமாய் அறியும்படி அவரை உரசி பார்க்கலாம். யார் எதற்காக உரசினாலும் அவருடைய மகிமை it is getting increased as the day by day goes. அப்போ மகிமை அடைவதற்கு முன்னே கிறிஸ்துவை மகிமையில் கண்ட சீசர்கள். Matthew chapter number 17. அந்த பகுதிகளை பாருங்க, என்ன அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க நேரம் எடுத்து கவனிக்கணும். நாம வாழ்கிற இந்த சமூகம் இருக்க, இந்த சமூகத்துல you have to study yourself at least in 3 areas. Number 1, the people that accuse you. Number 2, the people that agree with you. Number 3, the people that accept you. ஒரு கூட்டம் நம்மளை அக்யூஸ் பண்ணும், இன்னொரு கூட்டம் நம்மோட அக்ரி பண்ணும், இன்னொரு கூட்டம் நம்மை அக்செப்ட் பண்ணும். சரியான தமிழ் வார்த்தைகள் எனக்கு தெரியல. There will be a group to accuse. There will be a group, whatever we do they will accuse. அது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. John chapter 10 and verse number 20. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வாக்கியம். Can you please read John chapter 10 verse number 20? அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். என்ன பயங்கரம் இல்லையா? ஒரு ஆளு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும், அந்த ஆளுக்கு என்ன தேவை? என்ன தேவை? Come on, go ahead, wonderful, I encourage you, awesome, amazing. இதானே ஒரு ஆளுக்கு தேவை. When you want to do better next time, you must be appreciated this time. ஒரு தடவை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணா அடுத்த தடவை நம்ம நல்லா செய்வோம். ஆனா இவர் பிரசங்கம் பண்ணிட்டு நிக்கிறாரு, ஒரு கூட்டம் வந்து சொல்லுது இவன் பைத்தியக்காரன். ஒரு படி மேல போய் சொல்லுது பிசாசு பிடித்தவன். இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு கேளுங்க, who is Jesus to you? அவங்க சொல்லுவாங்க, அது தச்சமுடைய குமாரன், son of a mere carpenter. இன்னொரு கூட்டம் சொல்லுது யோசேப்பின் மகன். இன்னொரு கூட்டம் சொல்லுது வேசித்தனத்தில் இருந்து பிறந்தவர். அக்யூசிங். அதே நேரத்துல சீசர்ல பார்த்து கேட்கிறாரு, what do you tell about me? நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, சிலர் உம்மை எரேமியா என்கிறார்கள். somebody says that you are Elijah, someone says that you are Jeremiah. இயேசு கேட்கிறாரு, நீ விசுவாசம் இல்லாதவளே விசுவாசம் உள்ளவனை போல வாழ முடியும்.
கிறிஸ்துவின் மேல ஆழமான விசுவாசம் இல்லாமலே கிறிஸ்தவனாக வாழ முடியும். You can, you can. நீ பேதுரு சொல்றான், you are Christ, son of living God. அதாகும் மத்தேயு 16 அதிகாரம். That is Matthew chapter number 16. ஒரு கூட்டம் accusing, இன்னொரு கூட்டம் agree. இனி மெதுவா வேற யாருக்கும் தெரியாம அந்த யோசேப்பை தனியா கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடுங்க. மிஸ்டர் ஜோசப், come on, who is this? யோசேப்பிட்ட கேளுங்க, இது யாரு? You know what Joseph will say? This is my eldest son. இது யாரு? என்னோட மூத்த குமாரன். கரெக்ட். இனி நீங்க யோசேப்பிட்ட இப்படி சொல்லணும், யோசேப்பே, ஒரு கைய நெஞ்சில வை, ஒரு கைய பரலோகத்துக்கு உயர்த்திட்டு சொல்லு, இவர் யாரு? யோசேப்புடைய வாயிலிருந்து சத்தம் வெளியே வர மறுக்கும். He will have no word to say. Only he will say, this is not my son. என்னுடைய மகன் அல்ல. ரெக்கார்டிக்கலி குடியுரிமையில எல்லாம் இயேசு கிறிஸ்து யோசேப்பின் மகன். But in reality, Joseph will say, he is not my son. Then you call Mary. மேரிய கூப்பிடுங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளை கூப்பிடுங்க. கூப்பிட்டு கேளுங்க, who is this? இது யாரு? மரியாள் என்ன சொல்லுவாங்க? This is my elder son. மரியாள்கிட்டையும் சொல்லுங்க, ஒரு கைய நெஞ்சில வச்சு ஒரு கைய பரலோகத்துக்கு உயர்த்தி சொல்லுங்க, this is my son. cannot. நெஞ்சில கைய வச்சு கைய உயர்த்தும் போது she will say, really, this is not my son. அப்போ இவர் யாரு? ஒரு கூட்டம் சொல்லுது தச்சனுடைய மகன், ஒரு கூட்டம் சொல்லுது பைத்தியம், ஒரு கூட்டம் சொல்லுது பிசாசு பிடித்தவன், இன்னொரு கூட்டம் சொல்லுது எரேமியா, எலியா. யோசேப்பு சொல்றாரு, மரியாள் சொல்றாங்க. Then who is he really? கேள்வி வருது, யாரு பதில் கொடுக்க முடியும்? Who can give the answer? பரலோகம் தானே பதில் கொடுக்கணும். பரலோகம் என்ன பதில் கொடுக்குதுன்னு பாருங்க. Matthew chapter 17. Please do remember. இப்பதான் நான் மத்தேயு 16 என்ன நடந்துன்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இனி அந்த 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து, Jesus is on the top of the mountain. Only the inner circle disciples were there. அவர்கள் கண்கள் காண he was glorified. அவர்கள் கண் காண அவர் மகிமைப்பட்டார். அந்த மகிமை எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. There is no word to say. That's why they said it is brighter than the sun. நமக்கு அறிஞ்ச மிகப்பெரிய பிரகாசம் ஏது? சூரிய பிரகாசம். இவர் அதை விட பயங்கரமா இருக்கிறாரு, சொல்வதற்கு வார்த்தை இல்லை. So they have just bent down, brighter than the sun. சூரியனுடைய பிரகாசத்தை விட மகிமை, வெண்மைக்கு மேல வெண்மை, சொல்ல முடியாத வெண்மை, whiter than white. அப்படின்னு சொல்லும்போ ஒரு சத்தம் கேக்குது, பாத்தீங்களா? இவர் என்னுடைய நேசகுமாரன். Will you please read that one?
Matthew chapter number 17. அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இது பயங்கரம், இது பயங்கரம். உலகம் அப்படி சொல்லுது, சீசர்கள் இப்படி சொல்லணும், பரலோகம் சொல்லுது, this is my son. You have to live in the midst of the people who accuse you. You have to live in the midst of the people who agree with you. You have to live in the midst of the people who accept you. நம்மளை யாராவது பைத்தியம் அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் we will just take a rope, we want to hang ourselves. இருக்கிறத விட சாகிறது மேலாண்டோரே, நான் செய்யாததெல்லாம் கேட்கிறேன். அவருக்கு காது கேட்க சொல்லணும், தச்சேன், பைத்தியம், பிசாசு பிடித்தவன், இதெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, he is my son. ஒரு மலை இருக்கு பிரியமானவர்களே, அந்த மலைக்கு மேல நீங்க ஏறி வந்தா நீங்க யாருன்னு ஆண்டவர் உலகத்துக்கு சொல்லி கொடுப்பார். There is a mountain where God will say to the people who you are. அந்த மலையில வச்சு பேதுரு சொன்ன 3 வார்த்தைகளை பாருங்க. 1, இங்கே இருப்பது நல்லது. பாத்தீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. இங்க இருப்பது நல்லது. வேர்ட்ஸ் நம்பர் 4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஆண்டவரே, இங்க இருப்பது நல்லது. நம்பர் 1, he completely forgot himself before the glory. தேவ மகிமைக்கு மகிமையை கண்ட பேதுரு தன்னையே மறந்து விட்டான். ஆண்டவரே, இங்க இருப்பது நல்லது. ஆண்டுகளுக்கு முன்ன சங்கீதக்காரன் சொன்னதை பாருங்க. தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்துமா தேவன் மேல் பிரியமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பார்க்க ஆசையாயிருந்து மது வல்லமை மது மகிமையும் கண்டே. தேவனுடைய மகிமையை கண்டவன் சொல்றான், இங்க இருக்கிறது நல்லது. எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்க? ப்ரோக்ராம் பார்க்கவா? என்ன நடக்குன்னு பார்க்கவா? No, we are going to church to see the glory of God. நாம ஆலயத்துக்கு போற தேவனுடைய மகிமையை காணும்படி. தேவனுடைய மகிமையை கண்டவன் சொல்றான், I forget myself, it is good to be here. 2, அந்த வசனத்தை வாசிங்க. உமக்கு ஒரு கூடாரமும். வேர்ட்ஸ் நம்பர் 5. Matthew chapter 17 verse number 5. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலிசாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இங்க பேதுருவுக்கு கூடாரம் இல்ல. பாத்தீங்களா? ஆண்டவரே, உமக்கு ஒண்ணு, எலியாவுக்கு ஒண்ணு, மோசேக்கு ஒண்ணு. பீட்டர், யூ ஐ டோன்ட் வாண்ட். அப்படின்னா என்ன? தேவ மகிமைக்கு முன்ன வந்தவன், தேவ மகிமையை கண்டவன் தன் தேவைகளை மறக்கிறான். When you really see the glory of God, number 1, you forget yourself. Number 2, you forget your needs. 3, Matthew chapter 17 verse 5. உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. You hear God. தேவனை தேடி
தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய மகிமையை கண்டா he will forget himself, he will forget his need, he will hear God. அதாக்கும் அங்க நடக்குது. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு பேதுரு நிருபம் எழுதுறாரு. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் பேதுரு நிருபம் எழுதும்போது சொல்ற வார்த்தைகளை பாருங்க. 2 Peter chapter 1 and verse number 17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. உன்னதமான மகிமை அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல you know what you read in English? Most excellent glory. இப்பதான் தெரியுது, மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அந்த உன்னத மகிமை என்னை பற்றி என்ன சொல்லுதோ அது போதும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவமானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். when you are indecently treated, you are blessed. ஏன்னா முன்ன போனவரும் அததான் அனுபவிச்சிருக்கிறாரு. he was treated the same manner. ஆனா பரலோகம் சொன்னது, இவர் என்னுடைய குமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். Don't look what the people in left side say. Don't look what the people in right side say. Look what God say. இந்த பக்கம் உள்ள ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டாலும் வாழ முடியாது. இந்த பக்கம் உள்ள ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டாலும் வாழ முடியாது. பரலோகம் என்ன பற்றி என்ன சொல்லுது? I want to know what God says about me. அது சொல்லுது, this is my son. யோசேப்பு சொல்றாரு, என்னுடைய குமாரன் இல்ல. மரியாள் சொல்றாங்க, என்னுடைய குமாரன் இல்ல. பரலோகம் உன்னத மகிமை சொல்லுது, this is my son in whom I am well pleased. கொஞ்சம் அப்படி ஆழமா கவனிங்க. பேதுருவாவது கூட நிக்கிற யாராவது எப்போவாவது மோசேயும் எலியாயும் கண்டிருக்காங்களா? இல்ல. பின்ன எப்படி பேதுரு சொல்றாரு மோசேயும் எலியாவும் அப்படின்னு? எப்படி? ஒண்ணு, தேவனுடைய மகிமைக்கு முன்ன நாம வந்து உட்கார்ந்து இருக்கும்போ our mind goes beyond our understanding. எல்லாரும் இதை தெளிவா புரிந்து கொள்ளணும். நாம சிந்திக்க வாய்ப்பில்லாத காரியங்கள் நமக்குள்ள வாரது எப்போ? தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போ. There is no way I can think him as Elijah. I can think him as Moses. There is no option. There is no way. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எப்படி வந்தது? Because of the glory. I think beyond my human brain. Broader and broader and broader. It is elasticated when I am in his presence. முடியல. சில காரியங்களை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் அப்படின்னு Revelation John says. Peter here says Moses and Elijah. What does it mean? What does it mean? Even though you die, now Bill, please listen to me very carefully. Even though you die, you don't lose your identification. After resurrection, you will get a different type of body, not with a different shape. Everybody, please do understand me. நாம் மரித்து உயிரோட எழும்பினாலும் my type of body may be different, but my shape will be same Robert. When you look one look, oh, this is Robert like.
நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ஐடென்டிட்டி இருக்க, இது சாதாரணமானதல்ல. இட் இஸ் எட்டர்னல். நம்பர் 2, யுவர் நேம். சில நேரம் நீங்க சிந்திக்கலாம், மனுஷன் செத்து போன பின்பு ஒரு துள்ளி காற்ற போல காற்றோடு கலப்பான். இல்ல, யூ ஆர் ஐடென்டிக்கலி ரிமைன். சில வேளை நீங்க நினைக்கலாம், மனுஷன் செத்து போனா ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு துள்ளி தண்ணிய போல போய் கலப்பான், பின்ன அந்த தண்ணியை திரும்ப எடுக்க முடியாது அப்படி நீங்க நினைக்கலாம். நோ, யுவர் ஷேப் will be remain the same. அதாக்கும் பாதாளத்துல கிடக்கிற ஐஸ்வர்யவான், when he was in the down to the ground, அந்த குழிக்குள்ள கிடந்தப்போ ஒற்ற பார்வையில கண்டுபிடிக்கிறார். யாரு? this is Lazarus. எனக்கு பார்க்கும்போதே தெரியுது லாசரஸ். ஏன் பாடி சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபிகர் சேஞ்ச் ஆகல. இந்த ஸ்ட்ரக்சருக்காக நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். யுவர் ஸ்ட்ரக்சர், யுவர் ஃபிகர் is eternal. உங்க பாடியுடைய எலிமெண்ட்ஸ் மாறும், அதெல்லாம் மாறும், but the identification that God has given you is permanent. Next, your name. When you read Ecclesiastes chapter 6 and verse number 10, what do you read there? பிறக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். அந்த ஒரு வசனத்தையும் can you please read Ecclesiastes chapter 6 verse number 10? இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். இதாக்கும் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதற்கான தகுந்த உதாரணம். Before your birth already you are named. ஜீவ புஸ்தகத்திலேயும் அந்த பேர் தான். நம்ம ஸ்ட்ரக்சருக்காக கர்த்தரை துதிக்கணும். You have to glorify God even for your name. This is eternal. நாம நினைக்கிறோம் accidentally happened. No, appointed. The job that you carry, the house that you live, the problem that you are going through, everything, nothing is accidental. Everything is appointed by God. Eternal God ஆக்கும் என்ன frame பண்ணினது. I was framed by God. அதாக்கும் when Peter's understanding goes beyond his brain, he could guess this is Elijah and Moses. அதனாலேயாக்கும் ஐஸ்வர்யா பாதாளத்துல கடந்துட்டு he could understand this is Lazarus. இப்ப பத்மோத்தீவுல கிடக்கிற யோவான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய், மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய். இனி அந்த வெளிப்பாடு கண்டவனுடைய ரிஃப்ளக்ஷனை நான் சொல்லணும். அதுக்கு தொட்டு முந்தி கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லாத கொடுமையை கூட சொல்லணும். ஒரு பிரபலமான பிரசங்கியா சார்ல்ஸ் டெம்பிள்டன், he goes from university to university to preach about Jesus Christ. ஒரு கலாசாலையிலிருந்து அடுத்த கலாசாலையில போய் இயேசுவை பேசுறாரு. உலகத்தின் பல நாடுகள்ல போய் இயேசுவை பேசுறாரு சார்ல்ஸ் டெம்பிள்டன். A man of oratory, a man of eloquency, a man of intelligence. பயங்கர திறமை. பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த அந்த மனுஷன் திடீர்னு ஒரு நாள் ஜனக்கூட்டத்தை சந்திக்கிறாரு. சார்ல்ஸ் டெம்பிள்டன் told to the people, I don't believe in Jesus. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இல்லை. அப்போ இதுவரை செஞ்சதெல்லாம் மேலோட்டமாய். தன்னுடைய மீதி காலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இல்ல,
அப்படின்னு வாதிக்கிறதுலையும் பேசுகிறதுலையும் சார்ல்ஸ் டம்பிள்டன் தன்னுடைய காலத்தை செலவிட்டான். நாட்கள் போகுது, மரிக்க வேண்டிய நேரம் நெருங்கி வருது. ஒரு ஆயுசின் மொத்த காலத்தையும் வீணடிச்ச மனுஷன் மரணத்தை கண் பக்கத்துல காணும்போ கண்ணில இருந்து கண்ணீர் வருது, இருதயம் பயப்படுது. தன்னுடைய பிள்ளைய பார்த்து சொல்றாரு, will you please bring me a Bible? என்ன பயங்கரம்னு பாருங்க. கொஞ்சம் காலம் கிருபைக்குள்ள நின்னுட்டு அந்த கிருபையை விட்டு புறமா பின்வாங்கி போன ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்தை கண்ணதில் பார்க்கும் அவன் சொல்றத பாருங்க, இப்ப உள்ள என் கேள்விக்கு only Bible can answer. This is the pathetic end of a man who doesn't have the real revelation of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடின் விதை உள்ளுக்குள்ள இல்லாம மேலோட்டமாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய முடிவுதாக்கும். At the end, nobody will give answer to your trouble. Nobody will give a solution to your problem, but only Bible. Kabashakara talvaraka. அந்த மகிமையுள்ளவராய் இயேசு கிறிஸ்துவையோ அவன் காண்கிறான். அந்த சர்வ மகிமையோட அதே இயேசு கிறிஸ்துவ தானியேலும் காண்கிறான். I want both of their expression and I will conclude there. Please read Revelation chapter 1 verse number 17. Revelation 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். Please do remember Revelation 1:17. This is the outcome of Revelation. இதாக்கும் கிறிஸ்துவ கண்ட ஒரு மனுஷனுடைய எக்ஸ்பிரஷன். இனி தானியேலை பாருங்க, தானியேல் chapter 10. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. நான் வாசிக்கிறேன். நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் எல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு, திடனற்று போனேன். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டேன். யோவான் கண்டான். தானியேல் சொல்றாரு, நான் கேட்டேன். கேட்ட உடனே என்ன நடந்தது? அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகங்கவிழ்ந்து விழுந்து நித்திரை போகிறவனை போல தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு, என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பயப்படாத. verse number 12 சொல்லி இருக்கு, பயப்படாத. அங்க தானியேலை பார்த்து தூக்கி நிறுத்திட்டு சொல்றாரு, பயப்படாத. இங்க யோவானை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஒரு மனுஷனை எங்க பார்த்து கொண்டு போக தெரியுமா? ரியல் வர்ஷிப். இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஒரு மனுஷனை லீடிங் டு வர்ஷிப். என்ன மொத்தமா உம்முடைய பாதத்துல வைக்கிறேன், முகங்குப்புற விழுந்து உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, பணிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு புத்தகம் எழுதல்ல, ஒரு வாகனத்தை பயன்படுத்தல, பிரபலமான 4 வீலர்களில் ஒன்ன பயன்படுத்தல, ஒரு ஆபீஸ் வைக்கல, பிரபலங்களில் சிலரை தெரிந்து விடல, அரசியல் பின்புலம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தை அசைத்தார். ஒரு தடவை கூட நான் சொல்றேன், he did write no book, he had no office, he had no background in politics, he had no much riches, but still he turned the world upside down. அவருக்குள் நாம் வாழ்கிறோம்.
எல்லாரும் ஜெபிக்கணும். கிறிஸ்துவின் வெளிப்பாடு எனக்கு உண்டாகணும். வெளிப்பாடு நம்மை ஆராதனை வீரர்களாய் மாற்றும். Revelation leads to worship. That worship will be with complete surrender. முழு அர்ப்பணிப்போட ஆராதிக்கிறவனாய் மாற்றுகிறது. அடுத்த வாரத்துல நீங்க வரும்போ மிக முக்கியமான ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன். ஆதி அன்பை பற்றி. தயவு செஞ்சு ஜபத்தோட வெளிப்படுத்தல் 2:1-8 வாசித்து விட்டு வாருங்க. இந்த ராத்திரி கொஞ்ச நேரம் அவருடைய மகிமை அனுபவிக்க விரும்புறவங்க என்னோட சேர்ந்து ஒண்ணு கண்ணு மூடுங்க. தேவ மகிமை ஆழமாய் அனுபவிக்க விரும்புகிறவர்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்களை அங்கீகரிக்கிறவர்கள், உங்களை அங்கீகரிக்காதவர்கள், உங்களை அக்செப்ட் பண்ணுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நடுவுல நீங்க வாழ வேண்டியது, என்னை உண்டாக்குன என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார். உங்களுக்கு தந்திருக்கிற இந்த உரு நித்தியமானது, இந்த பெயர் நித்தியமானது. இந்த பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலேயும் மறுரூபம் அடைந்தாலும் you will have different elements in your body, but you will remain with the same shape, glorified body. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பாருங்க. ரொம்ப வேதனையில் இருக்கிறவனை எப்படி ஆறுதல் படுத்த முடியும்? through a vision, ஒரு தரிசனத்தின் மூலம். இந்த நாள் ராத்திரியில கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறார். வெளியே வர முடியாத ஆபத்துகளில சிக்கி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஒரு பிரபலமான விளையாட்டு வீரன் தன்னுடைய விளையாட்டுல ஒரு பேராபத்துல சிக்கி மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறான். எல்லாருக்கும் தெரியும் அந்த மனுஷன் செத்து போவான். ஒரு ராத்திரியில அவனுடைய மரண நிமிடம் எண்ணப்பட்டது. Tonight maybe he will die. மறுநாள் அன்னைக்கு ராத்திரி அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அவன் படுத்திருக்கிற அதே கட்டிலின் பக்கத்துல இயேசு வந்து நிக்கிறாரு. இயேசு அவனை தொடுறாரு. அவனை தொட்டுட்டு சொல்றாரு, my son, you will not die now because I have already died for you. Isaiah 53. I have already died for you. விட்டு கொடுக்கலாமா? விட்டு கொடுக்கலாமா? Enjoy the power of God. Enjoy the presence of God. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தையும் தேவ வல்லமையும் தேவ அபிஷேகத்தையும் உணருங்க. கபா ஷகர தல்வாரம் ரீஹந்தல் கபரதலபா ரேந்தல் கபஷத்தரபா அல் சந்தரதலபோஷியா. மகிமையுள்ளவராய் பார்க்கிறேன், மகிமையுள்ளவராய் பார்க்கிறேன். உலகம் அவமானப்படுத்துகிற அவரை நாம் மகிமையுள்ளவராய் பார்க்கிறேன். நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காய் மக்கு நன்றி. பல இடங்களில் இருந்து எங்களை ஒருமித்து கூடி உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய இருதயங்களையும் தொட்டு கொண்டிருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை அசைத்து கொண்டிருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியில உறுதியாய் நாங்கள் முன்னேற கிருபை செய்யணும். உம்மையே நம்பி வாழ கிருபை செய்யணும். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். இதுல செயல்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கணும். விமர்சனங்களுக்கு நடுவிலேயும் நாங்கள் வெற்றிகரமாய் முன்னேற எங்களுக்கு தரிசனம் என்கிற உந்து சக்தியை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. மாற்றின யாவையும் ஊழியங்களையும் உடைய கரத்துல தருகிறோம். இணைந்திருக்கிற எல்லாரையும் உடைய நல்ல கரங்களை தருகிறோம். அடுத்தொரு கூடுகையில ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.